கோவத்துல இருக்கா. ஒன்னா போயிருந்தாலும் வரும்போது தனியா தான் வருவா. நல்லா திட்டி விட்டுட்டு தான் வருவா. இதான் நடக்க போகுது பாரு. என்னமோ சண்டை போட்டுட்டு வருவாங்கன்னு சொன்னீங்க பாரு, 2 பேரும் ஒன்னாதான் வந்திருக்காங்க. உள்ளவா, காஃபி சாப்பிட்டு போலாம். அங்க என்ன நடக்குதுன்னு பாருடி. கிளம்பி போறவன கல்யாணி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. காஃபி சாப்பிடன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க 2 பேரும் எதுக்கு ஒண்ணா அனுப்புறேன்னு புரியுதா? எப்படிப்பட்ட சண்டையா இருந்தாலும் 1 மணி நேரம் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும். இப்ப அவங்க ஒண்ணு சேரத யாராலையும் தடுக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்டி. வா கல்யாணி, வாங்க தம்பி, உட்காருங்க. என்னாச்சுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? கைய 3 மாசத்துல பழையபடி சரிப்படுத்திடலான்னு சொன்னாரு. அதுக்கு அங்க டெய்லி வர சொல்லிருக்காரு. அவர் சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா பண்ணா ஒரே வாரத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும்னு சொன்னாரு. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தம்பி மேல இருந்த கோவத்துல நீ போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல. நமக்கு கோவம் முக்கியம் இல்லம்மா, வாழ்க்கை தான் முக்கியம். உன் கை குணமாகணும்னு மோகன் மெனக்கெட்டதும் நீ பழசையெல்லாம் மறந்துட்டு மோகனோட போயிட்டு வந்ததும் உண்மையாவே நல்ல விஷயம். நீ வேணா பாரு, உன் கை மட்டும் இல்ல, நீ இதே மாதிரி விட்டு கொடுத்து போனீன்னா உங்க வாழ்க்கையும் சரியாயிடும். குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைங்க இருக்கும். அதை பேசிதான் தீர்த்துக்கணும். பேசினா தீராத பிரச்சனை உலகத்துல எதுவுமே இல்ல. உங்களை தனியா அனுப்பி வச்சதே நீங்க பேசி சமாதானம் ஆகணும்னு தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்யாணி. அந்த கடவுள் தான் உங்களை சேர்த்து வச்சிருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. டாக்டர் என் கையை மட்டும் தான் சரி பண்றேன்னு சொல்லிருக்காரு. முடிஞ்சு போன என் வாழ்க்கையை அந்த டாக்டரால சரி பண்ண முடியாது. எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாது. நான் மோகனோட ஒன்னா போய் வந்தேன்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா சந்தோஷப்படுற அளவுக்கு எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. அது வரவும் வராது. இவ்வளவு வெறுப்பா பேசுறவ எதுக்கு அவனோட ஒன்னா போனேன்னு கேப்பீங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அதானே பார்த்தேன். காரணம் இல்லாம போக மாட்டியே. என்ன கல்யாணி, என்னென்னவோ சொல்ற? அப்படி என்ன காரணம்? கேக்குறாங்கல்ல, சொல்லு. டாக்டர் கிட்ட நான் என்ன சொன்னேன், அதுக்கு அவரு என்ன சொன்னாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லு. என்ன ஆச்சு தம்பி? டாக்டர் என்ன சொன்னாரு? அவன் சொல்ல மாட்டாமா. அவன் எதையும் சொல்ல மாட்டான். அங்க என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். சார், அடுத்தது நீங்க தானே? ஆமாங்க. சரிங்க சார், உங்களுக்கு அடுத்து நான் தான் சார். எப்படி சார் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க? நானே 1 மந்த் ட்ரை பண்ணி தான் சார் வாங்கினேன். அவ்வளவு பிஸியான டாக்டர். இவர் கிளினிக் வரது அபூர்வமான விஷயம் சார். எப்ப பார்த்தாலும் ஆல் ஓவர் இந்தியா சுத்திக்கிட்டே இருப்பாரு. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா சார்? இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர. ஓ, அவர் மூலமா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். நீங்க ரொம்ப லக்கி சார். இவர்கிட்ட காட்டினீங்கன்னா எதுவா இருந்தாலும் சரியாயிடும் சார். ஆக்சுவலா என்ன சார் பிரச்சனை? என்ன மாதிரி உங்களுக்கும் பேக் பெயினா? ஐயோ இல்ல சார், எனக்கு ஒன்றும் இல்லை. ஓ சாரி, நீங்க ஒரு மாதிரி அன்ஈஸியா உட்காந்துருந்தீங்களா, அதான் உங்களுக்கும் நினைச்சேன். சார், நீங்க இவங்க கூட வந்திருக்கீங்களா? ஆமா. யார் சார், உங்க ஒய்ஃபா? ஆமா சார். மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்ச நாளே சரி பண்ணிடுவாரு. தேங்க்ஸ். ஐயோ, எனக்கு எதுங்க தேங்க்ஸ்? கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு, அதுக்காக நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இங்க கல்யாணிங்கிறது யாரு? இவங்க தாங்க. உள்ள போங்க. வா கல்யாணி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். வா. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. உட்காருங்கம்மா. சொல்லுங்க. சார், நான் நரேந்திரனோட ஃப்ரெண்டு. ஓ, நீங்க தானா அது? நீங்க இன்னைக்கு வரப்போறதா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. ஓ,
உங்க ஒய்ஃப்க்கு ஏதோ கையில ப்ராப்ளம்னு ஆமா சொன்னாமா சார். என்னம்மா ப்ராப்ளம்? ஆ, டாக்டர் என் வலது கை சுத்தமா ஃபங்க்ஷன் ஆகல. லைட்டா தான் அசைக்க முடியுது. இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ எடுத்த எக்ஸ்ரே எல்லாம் இருக்கு. கொடுங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வலது கை விளங்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். என்னால ஒரு டம்ளர் கூட தூக்க முடியல. என்னோட தொழிலே டிரைவிங் தான். என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா என்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. பட்னியை கடந்து செத்து போயிருப்பேன் டாக்டர். என் வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இங்க ஜாயிண்ட்ல பலமா அடிபட்டு இருக்குமா? சர்ஜரி வேற பண்ணிருக்காங்க. அதான் உங்களால கையை தூக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், இதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் நம்பிக்கை இழந்துடாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணா, கோஆபரேட் பண்ணீங்கன்னா இதை முழுசா சரி பண்ணிடலாம். பொதுவா ஜென்ஸுங்களுக்கு தாமா இப்படி அடிபடும். உங்களுக்கு எப்படி அடிபட்டது? ஆக்சிடென்ட்டா? இல்ல டாக்டர், இது விபத்தெல்லாம் இல்ல. பிளான் பண்ணி பண்ணது. மிருகத்திரமா அடிச்சு என் கையை உடைச்சிட்டாங்க. மை காட், என்னம்மா சொல்ற? யார் உன்னை அடிச்சாங்க? டாக்டர் கேக்குறாருல்ல, சொல்லு சொல்லு மோகன். சொல்லுப்பா. இது எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சாதானே என்னால சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அது வந்து டாக்டர், ஒரு பிரச்சனையில போலீஸ் இவளை அடிச்சிட்டாங்க. போலீஸா? போலீஸா இவங்களை அடிச்சாங்க? ஆமா டாக்டர், எங்க ஏரியாவிலே நான் பெரிய ரவுடி. நிறைய கிரிமினல் குற்றம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னை என்கவுண்டர்ல போடுறதா கூட இருந்தாங்க. நான் ரவுடிங்களுக்கெல்லாம் டானா இருந்ததால இந்த அளவோட விட்டுட்டாங்க. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. அது இவனுக்கு போய் டாக்டர். போலீஸ் ஏன் என்ன அடிச்சாங்கன்னு இவனையே கேளுங்க. அப்பாயின்மெண்ட்ல என்ன டாக்டர் போட்டிருக்கான்? நான் இவனோட ஒய்ஃப்னு தானே. ஆனா என் மேல பொய் கேஸ் கொடுத்து போலீஸ் விட்டு சாக பொழைக்க அடிச்சு என்ன இந்த அளவுக்கு பண்ணது இவன் தான் டாக்டர். உண்டா இல்லையான்னு கேளுங்க. இவனை நான் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் டாக்டர். இவெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். இவன் ஒரு காட்டு மிராண்டி. கூல் டவுன்மா, கூல் டவுன். கோவப்படாத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இவனாலேயோ இவன் அம்மாவாலேயோ நான் செத்து பழிச்சு வந்திருக்கேன் டாக்டர். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இவன் தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்திருக்கான். அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான்னு பாருங்க. இவனை மாதிரி மனசாட்சி இல்லாத ஆளுங்களை மதிக்காதீங்க. உங்க நேரத்தை வீணாக்கி இவனுக்கு அப்பாயின்மெண்ட் தராதீங்கன்னு சொல்லதான் நான் இங்க வந்தேன். எனக்கு இவன் மூலமா கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் தேவையில்லை டாக்டர். நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷமா, உட்காருமா. என்ன சார் இது? போலீஸை விட்டு உங்க ஒய்ஃபே மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? படிச்சவங்க தானே நீங்க. உடம்புனா என்ன, அதனுடைய வலினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது? உடம்புங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் சார். அதை ஒரு பூ மாதிரி பார்த்துக்கணும். 1008 காரணிகளை தாண்டி ஒரு உயிர் ஊனமில்லாம பறக்கிறது பெரிய விஷயம். நல்லா பிறந்த இவங்களை ஊனமாக்கி வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அது யாரா இருந்தாலும் சரி, என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஒருத்தருடைய உடம்பு மேல வன்முறையை பிரயோகம் பண்றது அது பெரிய அராஜகம். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இப்படி பண்ணிருக்கீங்களே. சார், நான் பண்ணது தப்புதான். போதும் சார். தப்புன்னு சொல்லி கண்ணத்துல போட்டுக்கிட்டா நீங்க பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாது. முதல்ல வெளியில போங்க. ஹலோ, போங்க சார். சார், அது வந்து வெளியில போங்க.
இங்க பாருமா, உன் கோவத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அவர் மேல இருக்கிற கோவத்துல உன் உடம்ப கண்டுக்காம விட்டுறாதம்மா. இது உன்னுடைய கை, உன்னோட வாழ்க்கை. அதை நீ தான் சரி பண்ணிக்கணும். செலவை பத்தி கவலைப்படாதம்மா. எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு. நான் உனக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்றேம்மா. இந்த கிளினிக்கு நான் வர்றதே ஒரு சர்வீஸ் மைண்டோட தான்மா. சோ நீ ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாசம் கண்டினியூவா நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும், உங்க கையை நிச்சயமா குணமாக்கிடலாம். நீ வருவல்லம்மா? அனுதாபப்பட்டு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் தர்றாங்க, அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தயங்காதம்மா. உன் நிலைமையை நினைச்சா உண்மையிலேயே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு டாக்டருடைய கடமைன்னு வச்சுக்கமா. அதுக்காகவாவது வாமா. சரிங்க டாக்டர், கண்டிப்பா நான் வரேன். குட். உனக்கு நாளையில இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா. ஒரு 3 மாசத்துக்கு டெய்லி வர வேண்டி இருக்கும். இங்க நான் இருக்க மாட்டேன், என் அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தா போதும். ஓகே டாக்டர். அவர் சிம்பிளான சில ஸ்பெஷல் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாரு. அவர் சொல்றபடி டெய்லி பண்ணிட்டு வாமா. ஒரே வாரத்துல உனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். 3 மாசத்துல இதை சரி பண்ணிடலாம். நானும் இங்க வர்றப்ப உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். நீ தைரியமா போமா, உன் கையை சரி பண்ணிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லம்மா, இந்தாங்க. வரங்க டாக்டர். ஓகேம்மா. வா போலாம். இல்ல கல்யாணி, நான் உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன், நீ அதுல போயிட. நான் ஏன் ஆட்டோல போனோம்? அது நீ இன்னும் என் மேல கோவமா தானே இருக்க? ஆமா, கோமா தான் இருக்க. அதுக்காக ஆட்டோல தனியா அனுப்புவியா? என்ன நீ தானே கூட்டிட்டு வந்த, நீயே கொண்டு போய் விடு. இதுக்குதான் நல்லவ மாதிரி ஒண்ணுமே சொல்லாம போனியா? சேர்த்து வைக்க ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காளே. இப்ப என்ன சொல்ற? உன் பிளான் ஊத்திக்கிச்சுல? தம்பி, கல்யாணி இப்பவும் உன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கானா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோ. கையே சரியானாலும் வாழ்க்கை சரியாகாதுன்னு நொந்து போய் பேசுறா. இதெல்லாம் யாரால? உன்னால தானே. நீயும் உன் அம்மாவும் இப்ப வேணா மாறி இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு நோகடிச்சிருக்க கூடாது. அந்த கோவத்துலதான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருக்கா. நீ கையை குணப்படுத்த உதவினா மட்டும் போதாது, இந்த வெறுப்பையும் கோவத்தையும் கூட நீதான் மாத்தணும். நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி இருந்துடாத. டாக்டர் தினம் வர சொல்லிருக்காருல, இவ கை சரியாகிற வரைக்கும் தினம் நீதான் வந்து இவளை கூட்டிட்டு போகணும். நீ பண்ண தப்புக்கு அதான் பரிகாரம். என்ன தம்பி, வந்து கூட்டிட்டு போவீங்கல்ல? அம்மா, தயவு செஞ்சு அவனோட என்ன கோத்து விடாதீங்க. இது வரைக்கும் இவ செஞ்சதெல்லாம் போதும். நான் செத்தாலும் சாவனை தவிர இவனோட மட்டும் இனி போகவே மாட்டேன். என்னால அது முடியாது. என் கையை சரி பண்றதுக்கு இவன் யாருமா? இவன் என்ன டாக்டரா இல்ல கடவுளா? என் கையே சரியானாலும் இவனால பட்ட வேதனையே என்னால மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டேன். என்னைக்கு என் மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை விட்டு அடிக்க வச்சானோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாட இவனுக்கு என்ன யோகியது இருக்கு? இப்படிப்பட்ட ஒருத்தனோட இத்தனை நாள் வாழ்ந்ததையே பாவன்னு நினைக்கிறேன். இவனையே இவன் அம்மாவையும் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது.
இவனோட காலம் முழுக்க குடும்பம் நடத்துறதுலாம் இனிமே நடக்காத காரியம். தயவு செஞ்சு சேர்த்து வைக்கலாங்கிற உங்க ஆசைய நீங்க மறந்துடுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது பாரு மோகன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. வேண்டான்னு சொன்னா விலகி போயிடு. நல்லவ மாதிரி நடிச்சு என் பொறுமைய சோதிக்காத. என் தங்கச்சி புருஷன் என் தம்பி மாதிரி. அவனை காட்டி இவன் உனக்கு புருஷனா நான் உனக்கு புருஷனான்னு ஒரு தடவை கேட்டியே, அன்னைக்கே உன்னை கொன்னு இருப்பேன். உன்னை மாதிரி ஈன பிறவிய கொன்னு அந்த பாவத்தை சுமக்க வேணான்னு தான் பேசாம விட்டேன். அந்த முடிவு தப்புன்னு நினைக்க வச்சிடாத. உங்க உறவே வேணான்னு தான் விலகி வந்திருக்க. திரும்ப திரும்ப நீயும் உன் அம்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பீங்கன்னா எனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நான் சாகணும். இல்ல ஊரை விட்டே ஓடணும். தயவு செஞ்சு என்ன ஓட வச்சிடாதீங்க. உங்களுக்கு எதிராக நான் போட்ட கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சாலும் பணத்தை வீசி நீங்க தப்பிச்சு வந்துருவீங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. என் கண்ணு முன்னால நீங்க வராம இருந்தா எனக்கு அதுவே போதும். தயவு செஞ்சு இங்க வராத, போயிடு. இல்ல நான் அப்படித்தான் வருவேன்னா உனக்காக என்னால சாகலாம் முடியாது. எனக்கு என் தங்கச்சி இருக்கா, அவளை நான் வாழ வைக்கணும். அவளை கூட்டிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். இது நிச்சயமா நடக்கும். உனக்கு அதுதான் ஆசை என்ன சொல்லு, நான் இப்பவே கிளம்பிடுறேன். மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அவங்களோட இம்சை தாங்க முடியாம தானே அவங்க வந்திருக்கா. சேர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல நீயும் ஏமா அவளை இம்சை பண்ற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. சொல்லுமா. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன். நீ சாரு வீட்ல போய் செட்டில் ஆயிட்டல்ல, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல மேடம். யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல? வரல மேடம். சாருவை என்னாலதான் நல்லா பாத்துக்க முடியும்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. குட். நீ எங்க போனதுதாம்மா கரெக்ட். அப்படி இல்லைன்னா சாருவோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிருக்கும். மேடம், நான் இங்க இருக்கிற வரைக்கும் சாரு பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன் மேடம். தேங்க்யூமா. மேடம், இன்னொரு விஷயம் முக்கியமா அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். என்ன சொல்லுமா? தமிழ் சாரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சாருவை பார்க்க இங்க வந்திருக்காங்க. சாருவை பார்த்துட்டு ரொம்ப அழுதாங்க மேடம். தமிழ் சார் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இப்பவும் அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் போல. அதை நினைச்சுதான் அழுதுருக்காங்க. அப்படியா சொல்ற? அப்படின்னா என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிருமே. ஆமா மேடம், ஏற்கனவே துளசிய பிரிச்சு சாருவுக்கு தமிழ் சார கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல மேடம். உண்மையாவா சொல்ற? ஆமா மேடம். இதெல்லாம் எப்ப நடந்துச்சாம்? சாரு சூசைட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு மேடம். இப்பவும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நீ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க மேடம். டைம் கிடைக்கிற சமயத்துல எல்லாம் நீ அந்த அம்மா கிட்ட பேசு. ஓகே மேடம். ஒருவேளை இப்பவும் சாருவ மருமகளா ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா? மேடம், அவங்க இப்பவும் சாருவ மருமகளேன்னு தான் கூப்பிடுறாங்க. ஓ, அவ்வளவு நெருக்கமா இருக்காங்களா? ஆமா மேடம். என் வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சாருவோட கல்யாணத்துக்கு அவங்க சப்போர்ட் நமக்கு அவசியம் தேவை. ஓகே மேடம். அந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. அப்படின்னா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடவா மேடம்? ஐயோ, நோ 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 நோ.
நம்மள பத்தின எந்த விஷயமும் இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நாம இதுல இன்வால்வ்டா இருக்கோம்னு தெரிஞ்சா அவங்க தமிழ் எங்க இருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நமக்கு தான் பிரச்சனையாகும். டைம் வரப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஓகே மேடம். சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடு. சாருவ தமிழ் கல்யாணம் பண்ணா அதுக்கு அந்த அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு விசாரி. அது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்றேன். ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க மேடம். நீ என்னோட போன்ல பேசுறதும் நீ என்னோட ஆளுங்கிறதும் அங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. நீ எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரும் இல்லாத நேரத்துல மட்டும் நீ என்கிட்ட பேசு. ஓகே மேடம். நான் அப்புறமா கால் பண்றேன். சரி.